அண்ணாமலை நேற்று மாநாடு போட்டிருக்கிறார். நிச்சயமா அரசியல் கட்சியை தொடங்குறதுக்கான ஒரு முன்னோட்டம் தான். பிஜேபியை பற்றி, பிரதமர் மோடியை பற்றி இவர் என்ன நினைக்கிறாருன்னு வெளிப்படையாக தன் நிலைப்பாட்டை சொல்லாத வரைக்கும் அண்ணாமலையை முழுமையாக மக்கள் நம்ப மாட்டாங்க. ஒரு சந்தேக போர்வையை எடுத்து போத்துனது வேற யாரும் இல்லை, அவரே தான். 21 மாதிரி 26 மாதிரி 31ல ஒரு புரட்சி நடக்கும், ஆட்சி மாற்றம் நடக்கும் அப்படிலாம் அந்த இலக்கை நோக்கி தானே இந்த மாதிரி வயதுள்ள அல்லது ஒரு கனவை கொண்ட ஒரு இலக்கை கொண்ட ஒரு தலைவர் கட்சி ஆரம்பிக்கிற போது இந்த வார்த்தையை சொல்லாம எப்படி ஆரம்பிக்க முடியும்? எப்படி அவர் நம்பி வருவாங்க? ஒரு உற்சாகப்படுத்துறதுக்கான ஒரு வார்த்தை தானே. திமுக குறைத்து மதிப்பிடுற மாதிரி புதுசா கட்சி ஆரம்பிக்கிறது. நான் இப்ப கட்சி ஆரம்பிக்க போறேன், ஏற்கனவே திமுக நல்லா செயல்பட்டு இருக்கு, அதிமுக நல்ல கட்சி தான் அப்படின்னா சார் ஒரு தலைவர் பேசுவாரு, நான் தான் யோகியன், நான் தான் நல்லவன், என்னை நம்பி வாங்கன்னு சார் யாருமே சொல்லுவாங்க. விஜய் பாணியிலே சொல்றாரு, பார்லிமெண்ட் எலெக்ஷன் இல்ல, எனக்கு சட்டமன்ற எலெக்ஷன் தான். எல்லா தேர்தலும் ஒரு அரசியல்வாதிக்கு இலக்காகத்தான் இருக்கணும். இவர் பதுங்க அண்ணாமலை மேல சந்தேகம் கூடும். பெருசா தாவேக்காவை விமர்சனம் செய்யல, ஒரு ஆரோக்கிய அரசியல், ஒரு சாஃப்டா நான் பண்றேன்னு சொல்றாரு. தவறுகள் நடக்கிற போது உடனடியாக அண்ணாமலையும் கண்டிக்க தவறினால் விஜயுடன் கைகோர்க்க அவருக்கு மறைமுக ஆசை இருக்குங்கிற அந்த இதுவும் சேர்ந்து வரும். விஜய்க்குன்னு ஒரு 1.25 கோடி ஓட்டு நீங்க குறிப்பிட்ட மாதிரி இருக்கு, அதை இவரால கேப்சர் பண்ண முடியுமா? நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். அண்ணாமலை நேற்று மாநாடு போட்டிருக்கிறார், எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறார், மாநாடுன்னு வச்சா ஒரு தலைப்பு வைக்கணும், போதை விழிப்புணர்வு மாநாடுன்னு சொல்லியிருக்கிறார். நிச்சயமா அது அரசியல் கட்சியை தொடங்குறதுக்கான ஒரு முன்னோட்டம் தான். அவரும் ரெடி ஆகணும்ல, யார் வர்றா, எவ்வளோ பேர் வர்றாங்க, எங்கேருந்து வர்றாங்கன்னு அவருக்கு ஒரு பேஸ் டேட்டா கிடைக்கும்ல. அதை தாண்டி அதில் முக்கியத்துவம்னு நான் பெருசாக தனித்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த மாநாட்டை நடத்துறதுக்கு முன்னாடி ஒரு அமைப்பு ஒன்று ஆரம்பித்தார்ல, வி த லீடர்ஸ்ன்னு. அதை தொடங்குகிற சமயத்தில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, தேசிய கட்சிகள் குறிப்பாக பிஜேபி, அவர் இருந்துட்டு வந்த பிஜேபியும் சேர்த்தா சொல்கிறான்னு நம்ம எடுத்துக்கலாம், மாநில உணர்வுகளை, தமிழ்நாட்டின் உணர்வுகளை, அந்த மக்களுடைய எண்ணங்களை புரிஞ்சிக்க மறுக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். இதை அந்த கட்சியை விட்டு வெளியில் வந்துட்டு தான் சொன்னாருங்கிறத தாண்டி, அதுக்காக அந்த பதவியில் இருக்கிறப்பதே பிஜேபியை எதிர்த்து அவர் எதிர்கருத்து சொல்லியிருக்க முடியாது. பட் வளர்கிற ஒரு தலைவராக, அந்த வயசில் அதிகாரமும் கையில் கொடுக்கப்பட்ட ஒரு தலைவராக, தேர்ந்தெடுக்கப்பட்ட பதவி எதுவும் இல்லைன்னா கூட மத்தியில் ஆளுகிற கட்சியினுடைய மாநில தலைவர் அப்படிங்கிற அந்த அதிகாரத்தை வச்சு அவர் என்ன சொன்னாலும் மத்தியில் நடந்துக்கிட்டு இருந்த நேரத்தில் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை இவ்வளவு காயப்படுத்தாதீங்கன்னு அவர் அங்கே போய் தனக்கு இருக்கிற நெருக்கத்தை பயன்படுத்தி அமித்ஷா கிட்ட, மோடி கிட்ட சொல்லி சில விஷயங்களை தடுத்திருந்தார்னா அண்ணாமலைக்கு நிஜமாகவே அந்த நேரத்துலையும் அந்த எண்ணங்கள் இருந்தது நம்ம பாராட்டியிருக்கலாம். ரைட்டு, சில தவறுகளுக்கு பிறகு கூட கற்றுக்கிற மனிதர்கள் இருக்கிறாங்க, அண்ணாமலையும் மனிதர் தான். அந்த நேரத்தில் நிறைய பொய் சொன்னார், இவ்வளோ பொய் சொல்லாதீங்க, வளருகிற ஒரு தலைவருக்கு இது நல்லதில்லைன்னு என்னை போன்றவர்கள் சொன்னோம். அதையெல்லாம் தாண்டி இப்போது நிஜமான சமூக நீதிங்கிற வார்த்தை உட்பட பல கொள்கைகள் தான் அந்த வழியில் தான் நான் பயணிக்க போகிறேன்னு சொல்லியிருக்கிறார். தேசிய கட்சிகளை பற்றி நான் சொன்ன மாதிரி ஒரு எதிர்ப்பு கருத்தை அல்லது தன் மனசில் என்ன இருக்குன்னு சொன்னாரே தவிர, பிஜேபியை பற்றி, காங்கிரஸை பற்றி விடுங்க, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் அந்த நிலைப்பாடு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. பிஜேபியை பற்றி, பிரதமர் மோடியை பற்றி இவர் என்ன நினைக்கிறாருன்னு வெளிப்படையாக தன் நிலைப்பாட்டை சொல்லாத வரைக்கும் அண்ணாமலையை முழுமையாக மக்கள் நம்ப மாட்டாங்க. ஏன்னா ஒரு சந்தேக போர்வையை எடுத்து போத்துனது வேற யாரும் இல்லை, அவரே தான். கட்சியை விட்டு வெளியில் வரும்போது அதுக்காக சண்டை போட்டுட்டு வரணும், கடுமையான வார்த்தைகளில் போட்டு ஒரு அறிக்கை விட்டுட்டு வரணும்னு நம்ம சொல்லலை. இவர் வந்த விதம் மற்ற எவரையும் விட கொஞ்சம் வித்தியாசமானது. போய் பார்த்துட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி துண்ணூறு தேய்ச்சி விட்டாங்களான்னு தான் தெரியல நமக்கு. அந்த அளவுக்கு ஒரு சுமூகமாக வந்தார், சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனார். அப்போது அனுப்பி வச்சது அவங்க தானோ அப்படிங்கிற ஒரு சந்தேக நிழல் இன்றளவும் அண்ணாமலை மேலே படிஞ்சிருக்கு. அதை அவர் தெளிவுபடுத்தினார்னா இன்றைக்கும் பிஜேபி எதிர்ப்பு உணர்வு மேலோங்கி இருக்கிற தமிழ்நாட்டில் அவருக்கும் ஒரு எதிர்காலம் உண்டு. இதில் 21 மாதிரி 26 மாதிரி 31ல ஒரு புரட்சி நடக்கும், ஆட்சி மாற்றம் நடக்கும் அப்படிலாம் அந்த இலக்கை நோக்கி தானே இந்த மாதிரி வயதுள்ள அல்லது ஒரு கனவை கொண்ட ஒரு இலக்கை கொண்ட ஒரு தலைவர் கட்சி ஆரம்பிக்கிற போது இந்த வார்த்தையை சொல்லாமல் எப்படி ஆரம்பிக்க முடியும்? எப்படி அவர் நம்பி வருவாங்க? ஒரு உற்சாகப்படுத்துறதுக்கான ஒரு வார்த்தை தானே. அடுத்து நம்ம ஆட்சி சீக்கிரம் வந்துடும், 6 மாதம் கூட இந்த ஆட்சி தாங்காது அப்படின்னு ஸ்டாலின் சொல்கிறாருன்னா கவுக்கிறதுக்கு வேலை பார்க்குறாருன்னு அர்த்தம் இல்லை.
தன் கட்சி தொண்டர்களுக்கு உற்சாகப்படுத்தி தக்க வைக்கிறது, அந்த உற்சாகம் குறையாமல் பார்த்துக்கிறது அப்படிங்கிற ஒன்று தான். அந்த அடிப்படையில் தான் அண்ணாமலையும் சொல்கிறார் 31 நிச்சயமாக ஆட்சி மாற்றம்னு சொல்கிறார். ஆனால் 6 மாத காலம் அவகாசம் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு போது அண்ணாமலை 1 வருஷம் அவகாசம் கொடுக்கணும்னு ஒரு கருத்து சொன்னார். விஜய் ஆட்சி தாராளமாக காலம் கொடுக்கறது எதுக்குன்னு ஒன்று இருக்குது. தவறுகள் நடக்கிற போது உடனடியாக அண்ணாமலையும் கண்டிக்க தவறினால் விஜயுடன் கைகோர்க்க அவருக்கு மறைமுக ஆசை இருக்குங்கிற அந்த இதுவும் சேர்ந்து வரும். அது ஒன்றும் தப்பு கிடையாது. விஜயோட கைகோர்க்கிற ஒன்று தேச விரோதம் கிடையாது. அதுக்கு விஜயவே ஆதரிச்சு போயிடுவாங்களே, ஏற்கனவே 1.25 கோடி பேர் ஓட்டு போட்டாங்கல்ல. அப்போ இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக நேர்மையோடு, ஏன்னா அவர் வெளிப்படைத்தன்மைங்கிற வார்த்தையை நேற்று 2 இடத்துல பயன்படுத்தினார்னு நினைக்கிறேன். அதை நேர்மையும் கலந்து அவர் தன் நிலைப்பாட்டை விளக்கினார்னா, நான் திரும்பவும் சொல்றேன், அண்ணாமலைக்கும் ஒரு எதிர்காலம் தமிழ்நாட்டில் உண்டு. இதுல விஜய் ஒரு பெரிய ஸ்டாரா இருக்காருல்ல சார். இப்போ விஜய்க்குன்னு ஒரு 1.25 கோடி ஓட்டு நீங்க குறிப்பிட்ட மாதிரி இருக்கு. அதை இவரால கேப்சர் பண்ண முடியுமா? ஏன்னா விஜயே இல்ல ஆரம்பத்திலேயே நம்ம ஏன் பண்ணுவாரா, பண்ண முடியுமா சார், அது என்ன சார் கஷ்டம் இல்லையா சார், நம்ம ஏன் அவர் காலை பிடிச்சி பின்னாடி இழுக்கணும்? மனசு இருந்தா ஒரு பூங்கத்தை கொடுத்து வாழ்த்து சொல்லுவோம், இல்லாட்டி இப்படி மாதிரி பேட்டிகள் ஒரு வாழ்த்து சொல்லிட்டு முடிச்சுட்டு போவோம். என்ன செய்யறான்னு பார்க்கட்டும் சார். நம்ம பார்க்குற மாதிரி மக்களும் தானே பார்க்க போறாங்க. அவரால் முடியுமா முடியாதா, நாம யாரு தீர்ப்பு எழுதுறதுக்கு? இன்னும் ஒரு பயணத்தை தொடங்கல, கட்சிக்கே பேர் வைக்கல, வரவிடுவோம், வந்து அவரும் களமாடட்டும். திமுக அதிமுகவை குறைத்து மதிப்பிடுற மாதிரி யாரு? அண்ணாமலை அவரு. இல்ல புதுசா கட்சி ஆரம்பிக்கிறவரு, நான் இப்ப கட்சி ஆரம்பிக்க போறேன், ஏற்கனவே திமுக நல்லா தான் செயல்பட்டு இருக்கு, அதிமுக நல்ல கட்சி தான் அப்படின்னா சார் ஒரு தலைவர் பேசுவாரு? நான் தான் யோகியன், நான் தான் நல்லவன், என்னை நம்பி வாங்கன்னு தான் சார் யாருமே சொல்லுவாங்க. அப்படிதானே விஜய் சொன்னார். யாரும் சரியில்லைன்னு தானே. விஜயகாந்த் வந்த போது நினைச்சு பாருங்க, 2 பேரும் திருடங்கன்னு சொன்னனாலதான் அவருக்கு 10% ஓட்டு கிடைச்சிச்சு. 2 பேரும் திருடங்க தான். திமுக கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு நான் சொல்லியிருந்தாலும், இல்ல அதிமுக கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லியிருந்தாலும், அந்த 10% பேர் விஜயகாந்த் நம்பி போயிருக்க மாட்டாங்க. ஸோ தன்னை நல்லவர்னு சொல்லிட்டு தான் ஒருவரும் முதல்ல களத்துக்கு வரப்போது, தனித்து வரப்போது சொல்லி, அது தவிர்க்க முடியாத வார்த்தை. அது நிஜமா இருந்தால் நமக்கு சந்தோஷம். இப்போ விஜய் கூட்டணிக்கு அழைச்சி யாரும் வரல, வெற்றிக்கு பிறகுதான் வந்தாங்க. இவருடைய இந்த கூட்டணி அதை மாதிரி எல்லாம் நம்ம போய் யோசிக்கணுமா, இல்ல ஒரு வரட்டும் அவர் எல்லாம் ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு அந்த அரசியல் கள நிலவரத்தை புரிஞ்சுக்கணும்? யாரு ஆரம்பிக்கட்டும்? அண்ணாமலை அப்படி இல்லை, முதல்ல ஒரு கட்சிக்கு பேர் வைக்கட்டும் சார், வைக்கட்டும். கூட்டணி அரசியல் அவர் விஜய் சொன்ன மாதிரி கூட்டணிக்கு வாங்க, நான் ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு ஆட்சியில பங்கு தர்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் இன்னும் எவ்வளவோ தூரம் போகணும். முதல் தேர்தலுக்கே இயல்பாக நடந்தால் முதல் வரப்போகிற தேர்தலுக்கு இன்னும் 2.5 வருஷம் இருக்குது. 29 பார்லிமெண்ட் எலெக்ஷன் தானே, இன்னும் சொல்ல போனால் 3 வருஷம் இருக்குது. ஆனால் இவர் விஜய் பாணியிலே சொல்கிறாரு, பார்லிமெண்ட் எலெக்ஷன் இல்லை, எனக்கு சட்டமன்ற எலெக்ஷன் தான் அப்படிங்கிற ஒரு இல்லை அப்படின்னு அண்ணாமலை சொல்லும்போது சந்தேகம் அதிகமாக வருது. அன்னைக்கு விஜய் சொல்லும்போது அதில் யதார்த்தம் இருந்தது. கட்சியை ஆரம்பிக்க போகிறேன், ஆரம்பிக்கணும்னு எனக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என் இலக்கு 26 தான் சொல்லும்போது அதை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா ஆரம்பிச்சு உடனே எல்லாம் கட்சி கிளைகளே இல்லாத போது எப்படி தேர்தலை சந்திப்பாருன்னு அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே வார்த்தை அண்ணாமலை, இன்னும் 3 வருஷம் இருக்கு நாடாளுமன்ற, என் இலக்கு நாடாளுமன்ற தேர்தல். எல்லா தேர்தலும் ஒரு அரசியல்வாதிக்கு இலக்காகத்தான் இருக்கணும். நீங்க போய் கைப்பற்ற வேணாம். பிரதமர் பதவி அடைவதுதான் லட்சியம்னா நீங்க இந்த சபதம் போட வேணாம். பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கு நடக்க போகிற அந்த தேர்தலில் உங்கள் நிலைப்பாடு என்னன்னு நீங்க சொல்லலைனாலோ சொல்லாமல் பதுங்கினாலோ மக்கள் ரொம்ப சீக்கிரம் உங்களை அடையாளப்படுத்திக்குவாங்க, நீங்களும் அம்பலப்பட்டு போயிடுவீங்க. இவர் பதுங்க தான் அண்ணாமலை மேல சந்தேகம் கூடும். 29 தேர்தலையும் நான் ஒரு நிலைப்பாட்டை எடுப்பேன், அப்ப நான் சொல்றேன், எதையாவது சொல்லாம விட்டாருன்னா சந்தேகம் அதிகமாயிட்டு தான் போகும். இதுல பாஜகவிலிருந்து வந்திருக்காரு, நீங்க முன்னாடியே குறிப்பிட்டிருந்தீங்க சார், அந்த பழைய பேக்கேஜ் இருக்கும், இப்ப தமிழ்நாட்டு நல்லா பேசுறாரு, அதை ஒரு பார்வை முன்வைக்கிறாங்க. இன்னொன்று பாஜகவுடைய ஓட்டே சிதறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கூட. நிச்சயமா அண்ணாமலை தமிழ்நாடு பிஜேபி தலைவரான பிறகு ஒரு தடாலடி அரசியலை பண்ணார், பத்திரிகையாளர்களை மதிக்காமல் இருந்தார், ஆணவ போக்கோடு நடந்து கொண்டார், அனாவசியமாக ஆவேசப்பட்டார், எதேச்சதிகாரமாக நடந்து கொண்டார், சக தலைவர்களை மதிக்கல. இவ்வளவு விமர்சனங்களுக்கு இடையிலும் அண்ணாமலை தலைவராக இருந்தபோது கட்சியும் வளர்ந்தது. இளைஞர்கள் அவரை நோக்கி போனாங்க, அவரை நம்பி போனாங்க, அவருக்காக பிஜேபிக்கு போனாங்க, மோடிக்காக கூட இல்லை. இன்னும் சொல்லணும் அவர் சார்ந்த கவுண்டர் சமுதாயத்து இளைஞர்கள் அவருக்காக தான் போனாங்க. அப்ப பிஜேபி வளர்ந்தது, இவரும் தன் ஆதரவு தளத்தை வளர்த்துக்கிட்டார். அந்த அண்ணாமலை அந்த இயக்கத்திலிருந்து வெளியே வர்ற போது 100 பேர் போயிருந்தாங்கன்னா இவருக்காக போய் அங்கே அமித்ஷா மோடி பிடிச்சு பிஜேபி கொள்கை பிடிச்சு இருக்கிற ஒரு 25 பேர் அங்கேயே ரிட்டைன் ஆனா கூட 75 பேர் திருப்பி வரதானே செய்வாங்க. இவர் எங்கெல்லாம் போறாரு அங்கெல்லாம் போவாங்கல்ல. மாநில நிர்வாகிகளே 4-5 பேர் போயிட்டாங்கல்ல. ஸோ பிஜேபிக்கான அந்த வாக்கு வங்கி இவர் சிதறடிப்பாருங்கிறது நிஜம்தான்.
இப்பவே 4 முனை போட்டி 5 முனை போட்டி அப்படின்னலாம் நிறைய பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்களே சார். அண்ணாமலை தான் ஒரு பெரிய சக்தியா நான் திரும்பி சொல்றேன், அடுத்த தேர்தலுக்கு இன்னும் 3 வருஷம் இருக்கும்போது அந்த முனையை எடுத்து குத்தி ஒருத்தருக்கு ரத்தம் வந்திருக்கு, சிலர்ல மண் ஒட்டிருக்கு, அதை கழுவி வைக்கிறதுக்கு என்ன முடியாம கிடக்கு. இப்பதானே சார் தேர்தல் முடிஞ்சு, அதுக்குள்ள என்ன முனை சார், அந்த முனை இத்தனை முனைன்னு அதெல்லாம் நம்ம முடிவு பண்ண முடியாது. அந்த நேரத்து சூழல்கள் தான். சரிதானா? விஜயை 2வது முனையாக வைக்கலாமா 3வது முனையாக வைக்கலாமான்னு முடிவு பண்றதுக்கு முன்னாடி நம்மளாம் திணறிட்டு இருந்த போது முதல் முனையாவே வந்துட்டாரு, முதல் அணியாவே வந்துட்டாரு. யாரு? மக்கள் முடிவு எடுத்தாங்க, முதல் அணியா கொண்டாந்து வச்சுட்டாங்க. நம்ம திமுக பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு மேல வந்தார்ல. அதெல்லாம் அந்த நேரத்து சூழல், அந்த சூழலை மனதில் வைத்து மக்கள் எடுக்கிற முடிவு. அப்ப பாத்துக்கலாம். பெருசா தாவேக்காவை விமர்சனம் செய்யல. ஒரு ஆரோக்கிய அரசியல் ஒரு சாஃப்டா நான் பண்றேன்னு சொல்றாரு. இந்த ஜென்சிய டார்கெட் பண்றாரு அண்ணாமலை. விஜய் அவங்களதான் நிஜமாக நல்ல அரசியல் பண்ணணும்னா அந்த தவறுக்கு துணை போகிற இல்ல தவறுதான்னு தெரிஞ்சு கொள்ள விரும்பாத ஜென்சியை திருத்துற வேலை தான் அண்ணாமலை முதல்ல செய்யணும். விஜய் எதிர்த்தாத அரசியல் கிடையாது. விஜய் செய்யற நல்லதையும் பாராட்டணும். அவர் ஆட்சி நடக்கிற தவறுகளை அதுக்கெல்லாம் கால அவகாசம் கிடையாது. அவர் வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்கு சில கொள்கை சார்ந்த மிகப்பெரிய பிரச்சனைகள்ல அதை அமல்படுத்தி அதுக்கு ஒரு தீர்வு காண்றதுக்கு தான் அவருக்கு கால அவகாசம் கொடுக்கணும். மேகதாதுல அணை கட்டுறதை ஏன் தடுக்கல, கர்நாடகா ஏன் போகல அப்படின்னு ஒரு வரி கடந்து போலாமே தவிர ஏன் போராட்டம் பண்ணலாம் பிஜேபி கழுத்து பிடிக்கூடாது, கையை பிடிச்சு இழுக்கக்கூடாது. அதுக்கு அவகாசம் கொடுக்கலாம். 2500 கொடுப்பீங்களே, ஏன் என்ன கொடுக்கல கேட்க வேண்டாம். கொடுக்க முடியாதுதான், கஷ்டப்படணும். 2500 1500 முதல்ல ஆக்குறேன்னு கூட சொல்லலாம். தங்க மோதிரம் திட்டம் அறிவிப்பு தாய்மாமன் தான் அறிவிச்சிருக்கிறாரு. அதில் நடைமுறையில் அவ்வளவு சிக்கல் இருக்கு. அதெல்லாம் செய்யட்டும். அதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் எடுத்துட்டா தப்பு இல்லை. ஆனால் அன்றாட நடக்கிற நிகழ்வுகளை பத்தி எதிர்கட்சியில் வாயை திறக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அது சர்வாதிகாரம், ஆணவ போக்குன்னு தான் பார்க்கப்படும். அந்த காரியத்தை அண்ணாமலை செய்யக்கூடாது. அவருடைய இயல்பே தவறு நடந்த உடனே டக்குன்னு சுட்டி காட்டுறது தான். அந்த இயல்பு அவரையே மாற்றணும். உங்க கொள்கை எது வேணாலும் இருக்கட்டும், உங்களுடைய கனவு இலக்கு எதுவாக வேணாலும் இருக்கட்டும், உங்க இயல்பான குணத்தை மாத்தினீங்கன்னா நான் திரும்பவும் சொல்றேன், உங்க மேல சந்தேகம் தான் வரும். தவறுன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? அது மாதிரி சரின்றது பாராட்டுங்க. இப்போ இந்த பாஜக விஜயை எதிர்க்கிறதுக்கு முதல்ல விஜய் பாஜக ஆளுனாங்க. இப்போ விஜய் பாஜக மீறி செயல்படுறாரு. இப்போ அதனால அண்ணாமலைய பாஜக கட்சியிலிருந்து அனுப்பி அண்ணாமலை மூலியமா விஜய்க்கு ஒரு டஃப் கொடுக்குறாங்க. அப்படியெல்லாம் நான் பார்க்கல சார். விஜய் பாஜகவை மீறி செயல்படுறாரு. என்ன செயல்பட்டான்னு சொல்லுங்க. பாஜக அந்த தமிழ் முதல்ல போட்டாரா? பிஜேபி எதிர்ப்பு அப்படியே உச்சத்துக்கு வந்துருச்சா? காங்கிரஸோட நெருக்கமா இருக்கா சொல்லுங்க. அதுல பிஜேபி எரிச்சலாவாங்க. சரி, நான் ஒண்ணு கேட்கிறேன், எதிர்காலத்துல அண்ணாமலை காங்கிரஸ் இருக்கிற பக்கம் கூட திரும்ப மாட்டாரு, அதை சொல்ல முடியுமா? எந்த அரசியல்வாதியும் நம்பாதீங்க. அது அண்ணாமலை ஆகட்டும், விஜய் ஆகட்டும், ஸ்டாலின் ஆகட்டும், எடப்பாடி ஆகட்டும், அரசியல்வாதிகளை முழுமையாக நம்பாதீங்க. குறிப்பா தேர்தல் அரசியலை பத்தி பேசுற போது எந்த அரசியல் தலைவரையும் எந்த அரசியல் கட்சியும் முழுமையாக நம்பாதீங்க. யாரும் அதுல நேர்மையோடு நடக்க முடியாது. அது இன்னைக்கு வந்த விஜய் ஆகட்டும், இன்னைக்கு புயல் கட்சி தொடங்க போகிற அண்ணாமலை ஆகட்டும், எல்லோருக்கும் அது பொருந்தும். அந்த யதார்த்தம் நமக்கு புரியல. இப்போ சொல்றாங்களே சார், இந்த விஜய், உதய், அண்ணாமலை அது உண்மையா? அப்படி போகுமா சார் அரசியல் களம்? அப்படித்தானே சார் போகும். காலங்காலத்துக்கு ஸ்டாலினே இருந்துட்டு இருக்க முடியுமா? காலங்காலத்துக்கு எடப்பாடியே இருக்க முடியுமா? அவங்களுக்கு வயசு திரும்புதா இல்ல ஒரு வருஷம் கூடுதா? இயற்கைன்னு ஒண்ணு இருக்கு, இயல்பா நடக்கிற மாற்றங்கள்னு ஒண்ணு இருக்கு. சில கட்சிகள்ல வழி இல்லை. அந்த இளைஞர்களை, அந்த வாரிசுகளை மக்கள் ஏத்துக்கிறாங்களா? தங்களுக்கு முன்னால் அந்த கட்சியை வளர்த்த அது தந்தையாகட்டும் இல்லை முன்னோர்களாகட்டும், முன்னோடிகளாகட்டும், அவங்க வழிகளை கடைபிடிக்க வேண்டிய விதத்தில் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை கடைபிடிச்சு நடத்துகிறாங்களா? இல்லை நாங்கள் இளரத்தம்ன்ட்டு தப்பான பாதையில் வேகம் எடுத்து ஓடுறாங்களா? இதை தான் நம்ம கவனிக்கணுமே தவிர, மற்றபடி இளைஞர்கள் கையில அடுத்தடுத்த லகான் கை மாறுறதுங்கிறது இயல்பான ஒண்ணு. ஒரு வகையில நல்லது தானே. இப்ப என் கேள்வி என்னன்னா, இப்போ விஜய் ஒரு போர்ஸா வந்துட்டாரு, முதல் இடத்துல இருக்கிறாரு. திமுக உதயநிதி அவரும் எதிர்கட்சியா இருக்கிறாரு. 3வது இடத்துல அண்ணாமலையை பிக்ஸ் பண்றாங்களா? அது எப்படி? சீமானுக்கு என்ன அவ்வளவு வயசாயிடுச்சா? இல்ல அன்புமணிக்கு, தினகரனுக்கு, இவங்களெல்லாம் ஏன் விட்டுட்டீங்க? ஆட்சியில இருந்தாதான், அதான் சொல்றேன், ஒரு இடம் 2ஆம் இடம் எலெக்ஷன் ரிசல்ட் வச்சு நம்ம பேசுறோம். இளைஞர்கள் நம்ம என்ன சொல்றோம், அரசியல் ஒரு 60 ஆவரேஜா 60 இருக்கிறவங்க 50ல இருந்து 65 கூட எடுத்து நம்மளா சொல்ற பிக்ஸ் பண்ணிக்கிறதா? கடவுள் புண்ணியத்துல அவங்களும் ஆரோக்கியமா நல்லா இருக்கட்டும். 100 வயசு, ஒரு 60 வயதை நெருங்கிய அல்லது 50ல இருந்து 60 வயசுக்குள்ள அனுபவம் இருக்கும் அவங்களுக்கு. ரொம்ப சின்ன பசங்க விட்டாலும் முடியாது சார். 50 வயசு ஆயிடுச்சு விஜய்க்கு, நல்ல வயசு, அற்புதமான வயசு. அவர் இனிமேல் கத்துக்கிட்டணும். டெய்லி போட்டிக்கு வராருன்னு சொல்றாங்க. வந்துட்டு அதிகாரிகளோட பேச மாட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டு சேர்ந்தே வருது. 9:30 வந்துடுறீங்க, 5:30 வரைக்கும் இருக்கீங்க, சாப்பாட்டையும் கட்டிட்டு வர்றீங்க. பேச வேண்டிய அதிகாரிகளிடம் அவர் முழுமையாக பேசுவதில்லை. நான் வெளிப்படையாவே சொல்றேன், இது விஜய் காதுகளுக்கும் போகட்டும், தன்னை அவர் மாத்திக்கட்டும். அதிகாரிகளுக்கு அந்த குறை இருக்கு.
அப்போ அந்த கிடைக்கிற வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிட்டு, அது எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, நல்லா தவறுகளை சுட்டி காட்டி கேள்வி கேட்கணும், பேசணும் துணிச்சலா. ஆளுங்கட்சியாக இருந்தால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு புதிய புதிய சிந்தனைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்கறதுக்கு அதை பயன்படுத்தணும். நாளைக்கு எதிர்காலத்தில் ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிற புதிய வரவுகள் இந்த ரெண்டையும் மனசில் வச்சு செயல்பட்டாங்கன்னா யார் வந்தால் நமக்கு என்ன இருக்கு, வரட்டும் பார்ப்போம். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம திஸ் இஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.